இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இதில் வந்து ஒருத்தர் மட்டும் காளி வேஷம் போட்டு சுற்றி சுற்றி ஆடுறாரு. அந்த ஊரே ரொம்ப ஆச்சரியமாக வேடிக்கை பார்க்குது. சுற்றி வேறு யாருமே மாலை போட்டவங்களும் இல்லை, வேஷம் போட்டவங்களுமே இல்லை, தனியாலாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, இது வந்து மதுரையில் இந்த தசரா ரொம்ப ஃபேமஸாக இல்லாத இடத்துல, மதுரை அவுட்டரில் வளையப்பட்டிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் தான் இவர் வந்து செட்டு எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோவில் காளி வேஷம் போட்டிருக்கிறவருக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. மதுரையில் நிறைய கோவில்களில் இதே மாதிரி காளி வேஷம்லாம் போட்டுட்டு சாமி ஆடுறது, இந்த மாதிரியான திருவிழாக்கள் வந்து மதுரையிலேயே நிறையா கோவில்களில் உண்டு. இப்போ ரீசெண்டாக அலங்கநல்லூர் கோவில் கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம குலசேகரப்பட்டினம் வந்து இவர் எப்படி வந்தாருன்னா, இவர் வந்து சும்மா தூத்துக்குடியில் ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறாரு, ஆத்தங்கரை சாமின்னு சொல்லி ஏதோ ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறாரு. வரும்போது வந்து குலசை முத்தாரம்மன் கோவில் செல்லும்படின்னு ஒரு போர்டை பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய பாட்டு வீடியோக்கள்லாம் அந்த சாமியை பற்றி தெரிஞ்சிருக்கு, ஓரளவு கேட்டிருக்காரு. அப்படிங்கிறதுனால ஒரு சும்மா சாமி கும்பிட்டுருக்கிறாரு. அம்மா தாயே, உன் கோவிலுக்கு வர முடியலம்மா, நான் அடுத்த டைம் வரேம்மா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காரு. அடுத்த நாள் கனவுலேயே முத்தாரம்மன் வந்திருக்காங்க. வந்துட்டு மாலை போடுற மாதிரி இவர் கனவு கண்டுருக்கிறாரு. கடைசியில் அந்த வருஷம் மாலையே போட்டு லேடிஸ் வேஷம் போட்டிருக்கிறாரு. வருஷம் இவர் வந்து வேஷம் போடுறதுக்கு தேவையான பொருட்களுக்கெல்லாம் வாங்குறதுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது நம்ம ஏரியாவில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். வந்து வேஷம் போடக்கு பொருட்கள் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் மூலமாக சொல்லி அவங்க தான் வந்து இந்த வேஷம் போடுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வளையப்பட்டிங்கிற ஊரில் தசரா குழுவில் வெறும் 2 பேர் தான் வேஷம் போடுறோம், 10 பேருக்கு மேலே வந்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அக்னி சட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த ஊரில் யாருக்குமே இந்த சாமியை பற்றி அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. அங்கே போய் காணிக்கை வசூல் பண்ணுறதா இருக்கட்டும், அருள் வாக்கு சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்டு கூடிய சீக்கிரத்தில் இவங்க ஊரில் 10 பேர் என்ன 100 பேர் கூட வந்து வேஷம் போடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லை.